இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோவான் எழுதின நற்செய்தி நூலின் முதலாம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 1ஆம் அதிகாரம் மிக முக்கிய போதனைகளும் பாடங்களும் அடங்கிய இறையியல் ஆழ சத்தியங்களை கொண்ட ஒரு முக்கியமான அதிகாரமாக காணப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையையும் அவருடைய நித்தியத்தையும் குறித்து முன்னுரையாக 1ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் இவர் எடுத்துரைக்கிறார். அதோடு கூட யோவான் ஸ்நாபகரின் ஊழிய பங்குகளை குறித்து 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும், 15வது வசனத்திலும் 19வது வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் முதல் சீடர்கள் அழைக்கப்படுவதை குறித்து 35வது வசனத்தில் இருந்து தொடங்கி 51வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் நமக்கு இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் கடவுள் மாம்சமாகிய தெய்வீக வார்த்தையாய் இந்த உலகத்திலே வந்தார். உலகத்திற்கு ஒளியையும் நித்திய ஜீவனையும் கொடுப்பதற்காக அவர் வந்தார் என்றும், அவரை உண்மையாய் நம்பி விசுவாசிப்பவர்களுக்கு கிருபையையும் சத்தியத்தையும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அளிக்கிறார் என்பதையும் இதில் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே மேசியா, அவரே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்பதற்காகவும், அப்படி விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த சத்தியங்கள் மாம்சமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு இரட்சிப்பையும் தேவனோடுள்ள உறவையும் நம் புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை எடுத்து கூறுகின்றார். முன்னுரையாய் 1ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே வேதாகமத்தின் மிக மிக முக்கியமான கிறிஸ்துவை பற்றி, அவர் எப்படி உள்ளவர் என்பதை குறித்து சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து முழுமையான தேவனாகவும் பிதாவிலிருந்து வேறுபட்டவராகவும் இருக்கிறார் என்பதையும், அவர் ஆதியிலிருந்தே வார்த்தையாய் இருந்தார் என்பதையும், அவர் தேவனாய் இருந்தார் என்பதையும், தேவனோடு சமநிலைமையில் இருந்தார் என்பதையும், திருத்துவத்திற்குள்ளான வேறுபாடு என்ன என்பதையும், தேவனோடு கூட இருந்தார் ஆனாலும் தேவனாயிருந்தார், இயேசு கிறிஸ்துவின் மூலமாயும் சமூலமும் முழுவதும் உண்டாக்கப்பட்டது என்பதையும், அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை என்பதையும் அவர் மிக மிக தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி தந்திருக்கின்றார். 1ஆம் வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே இருந்தார், அவருக்கு தொடக்கமும் முடிவும் இல்லை என்றும், அந்த வார்த்தை தேவனிடத்திலேயே இருந்தது, அவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள், ஐக்கியப்பட்டிருந்தார்கள், பிதாவோடு பரிசுத்த ஆவியோடு ஒன்றாயிருந்தார்கள், திருத்துவமாய் இருந்தார்கள். அந்த தெய்வம் கடவுளாகவே இருந்தார், தேவனாகவே இருந்தார், அவருடைய இயற்கையான தெய்வத்துவ குணத்தை பரிபூரணமாக வெளிப்படுத்துகின்றார். அதோடு கூட பிதாவோடுள்ள தொடர்பு, அந்த தொடர்புடைய கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்ற மிக மிக தெளிவான வேத சத்தியம் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்திலே சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, யாவுமே தேவன் மூலமாகவே உண்டாயிற்று என்று எடுத்து கூறுகிறார். இதே சத்தியத்தை எபேசியர் 3:11 கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலும், எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் இதை நாம் மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும் என்பதை பார்க்க முடிகின்றது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, ஜீவனுள்ள நித்திய ஜீவ வாழ்வு தருகின்ற ஆண்டவர் இந்த உலகத்திலே இருளிலே இருக்கிறவர்களை பிரகாசிப்பதற்காக சத்தியமும் ஜீவனும் உடையவராய் அவர் இருந்தார் என்பது நமக்கு சொல்லப்படுகின்றது. 5வது வசனத்திலே அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, ஒளி இருளிலே பிரகாசித்தது. கிறிஸ்துவின் ஒளி இருளான சாத்தானுடைய ஆளுகைக்கும் வல்லமைக்கும் அப்பாற்பட்டதாக செயல்பட்டு கொண்டிருந்தது என்பதை
இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. 6ஆம் வசனத்திலிருந்து 8 வரைக்கும் யோவான் ஸ்நாபகனுடைய பங்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவனால் அனுப்பப்பட்டு ஆண்டவருக்காக மேசியா என்று சாட்சி பகருகிறவராக இந்த உலகத்திலே வந்தார் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். அப்படி சாட்சி பகர்வதற்காக வந்தவர் ஒளி அல்ல, அவர் ஒளியை குறித்து சாட்சி பகர்வதற்காக வந்தவர் என்பதையும், மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து, அவரே நீதியின் சூரியன் என்பதையும் இந்த இடத்திலே நமக்கு பிரதிபலிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. 12வது வசனம் ஒரு முக்கியமான வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவருமே ஒருவர் கூட விட்டுவிடாதபடி தேவனுடைய கிரியை செய்து விசுவாசத்தின் மூலமாய் அவரை ஏற்றுக்கொண்டபடியினாலே அவருடைய பிள்ளைகள் என்ற மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகவே நானும் நீங்களும் உலகத்தில் ஆபிரகாமின் சந்ததியில் பிறக்காதவர்களாயிருக்கிற அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கின்றார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் நம்பி விசுவாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளுகின்றீர்கள். அதற்காகத்தான் 14வது வசனத்திலே அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. நித்தியமாய் மனிதரால் காணக்கூடாத பார்க்கக்கூடாத நிலைமையிலே இருந்த அந்த தெய்வீகம் இந்த உலகத்திலே நம்மை போல ஒரு எளிமையான தாழ்மையான மானிட வாழ்வுக்குள் பிரவேசித்து நம்முடைய கண்கள் காணும்படியாய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருந்து அவரை தொட்டு அவரோடு உண்டு உறங்கி உறைவிடமாய் வாழ்ந்த இந்த யோவான் தன் வாழ்க்கையிலே மாம்சமாய் வந்த இயேசு கிறிஸ்துவை, தேவனுடைய ஒரே பேரான குமாரனை குறித்து இவ்வளவாய் மிக தெளிவாக எழுதியிருக்கின்றார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தன்மை எப்படிப்பட்டது என்பதை அவர் சாட்சி பகருகின்றார். 15வது வசனத்திலும் யோவான் ஸ்நாபகன் சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவர் இவர்தான் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாய் சாட்சி குறிப்பது எழுதப்பட்டிருக்கிறது. 17வது வசனத்திலே நியாயப்பிரமாணமும் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இந்த உலகத்திலே நானும் நீங்களும் கிருபையும் சத்தியத்தையும் பெற்றிருக்கிறது அனைத்துமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 18வது வசனத்திலே தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஆகவே இந்த உலகத்திலே எப்படியாய் தேவன் இருக்கிறார் என்ற தெய்வீகத்தை இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகரே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவரை அல்லாமல் நாம் கடவுளை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை என்பதையும் இதிலிருந்து கண்டுகொள்கின்றோம். 19வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் மீண்டும் யோவான் ஸ்நாபகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சாட்சி பகருவதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து யார் என்பதை புரியாதவர்களாக பரிசேயரும் அன்றைக்கு அநேக மக்களும் கூடி வந்தார்கள். ஆகவே 26வது வசனத்திலே, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்றும், அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்றும், எந்த அளவுக்கு மேன்மை உள்ளவர் என்பதை வர்ணிப்பதற்காக அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். மேன்மையான இயேசு கிறிஸ்து மிக மிக பெரியவர்.
அவருக்கு நான் ஒரு பணிவிடைக்காரன். பணிவிடைக்காரன் கூட பாதரட்சையின் வாரை அவிழ்க்க முடியும். நான் அந்த அளவுக்கு கூட தகுதி உடையவன் அல்ல என்று இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வத்தை மிக மேன்மை உள்ளவராய், மிக உயர்ந்தவராய் எடுத்து காட்டுவதை யோவானுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஞானஸ்நானம் கொடுத்த அந்த தேவ மனிதன் இவ்வாறாய் கூறுகின்றார். நாம் அப்படி என்றால் தூசியும் புழுவும் கந்தையுமானவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மகிமையிலே எந்த ஒரு சிறிய பகுதி மகிமையும் கூட எடுத்துக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அவர்தான் நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் என்பதை அவர் எடுத்து கூறி சாட்சியாக அறிவிப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் தன்னுடைய முதல் சீடர்களை அழைப்பதை குறித்து 35வது வசனம் தொடங்கி 51ஆம் வசனம் வரைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோவானின் சாட்சியை கேட்ட அவருடைய 2 சீடர்கள் அநேகமாக அந்திரேயா இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வருகின்றார். ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு கிறிஸ்து வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருக்கிற இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்திலே தங்கினார்கள். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை அந்திரேயா பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து அழைத்தார். இயேசு கிறிஸ்துவோடு முதல் இரவை கழிக்கின்றார். அவர் மறுநாளிலே தன்னுடைய சகோதரனாகிய பேதுருவை பார்த்து பேதுருவிடம் போய் சொல்லுகின்றார், மேசியாவை கண்டோம் என்று. ஒரு நாள் மாலையிலே அவரை சந்தித்ததுமே அவர்தான் மேசியா, கிறிஸ்து என்பதை தெரிந்து கொண்டு தன்னுடைய சொந்த இரத்த சம்பந்தமான சகோதரருக்கு நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று சொல்லி அவரை மறுநாளிலே இயேசு கிறிஸ்துவனிடமே கூட்டி வருகின்றார். உடனடியாகவே கூட்டி வருகின்றார். இயேசு கிறிஸ்து அவருக்கும் பேதுரு என்று பெயர் கொண்டு அவரை கேபா என்றும் அழைத்து தன்னோடு இணைத்து கொண்டார். எந்த அளவுக்கு அந்திரேயா தன் சகோதரர்களை கிறிஸ்துவிடம் அழைத்து வருவதற்கு அவர் ஆயத்தமாயிருந்தார், விருப்பமாயிருந்தார் என்பதை பார்க்க முடிகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று கண்டுகொண்டால் நாம் இன்னும் அநேகரை இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வர வேண்டும் என்பதை மறந்து போக வேண்டாம். அதன் பின்பு பிலிப்பை அழைக்கின்றார், நீ எனக்கு பின் சென்று வா என்று. அவரும் உடனடியாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்லுகின்றார். நாத்தான்வேல் என்ப ஒருவரையும் அவர் அழைக்கின்றார். இந்த நாத்தான்வேல் இயேசு கிறிஸ்துவுக்கு இரகசிய சீசனாயிருந்து இயேசு கிறிஸ்து மரித்தபோது அவரை அடக்கம் பண்ணினவர் என்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கண்டு கொண்டவர்கள் அவரை குறித்து உலகிலுள்ள மற்றவர்களுக்கு அறிவித்து கொண்டே இருந்தார்கள். அவர் தேவகுமாரன் என்றும், அவர் கிறிஸ்து என்றும், அவர் மேசியா என்றும், இஸ்ரவேலின் ராஜா என்றும் அறிக்கையிட்டார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டவர்கள் நாம் இயேசு கிறிஸ்துவின் அற்புத அடையாளங்களை மட்டுமல்ல, அவர் தேவனாய், கிறிஸ்துவாய், வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும் என்பதை இந்த சத்தியங்களிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அப்படியே செய்வோமானால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை நாமும் பெற்றுக்கொள்வோம், நம் சந்ததிகளும் பெற்றுக்கொள்ளும். நாம் அறிவித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே அவரை விசுவாசித்த நாம் அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய சாட்சிகளாய், அவருடைய சீசர்களாய் தொடர்ந்து வாழுவோம். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து தருவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.